பரிச்சை எழுத போறீங்களா? அவ்வளோதான் வருவே போல 2 பேருதான் அவ்வளோதான் முடிஞ்சு. அங்கே ஜாமான் வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கேன். என்னடா எங்க இருக்க? என்ன வாட்டு கேட்குற? பல்ல கட்டு முண்டை ஈகி சிச்சுக்கு வெக்கமா இல்லாம வீட்டில் பொட்டாடிட்டு அடி வாங்குவேன். இங்கே வந்து பாட்டை கேட்பேன். உங்க வீட்டுக்காரம்மா யார்த்தா? காலையில் வெள்ளன பொங்கா கண்டிட்டு விதத்தில் அடிச்சு முடிச்சு வாங்கலாம். பொண்ணு அடிக்கிற கஷ்டம். வயிறு ஹலோ எக்கோய் ஹலோ 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 ஹலோ. கூட்டம் கூடிருச்சு கூடிருச்சு. பாட்டில் திருத்தம் காடமங்கலம் முருகன் சொல்லிவிட்டார். அனைத்து ரேடியோ மாநில செய்திகள். கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு. டிங் டங். அட ஆமைய பார்க்கலையே. வாடா அந்த வெட்டிக்கார எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. தேங்காய்ச்சியில் திருடுற மாதிரி கலந்து மாட அந்த நாடகம் நக்குனாப்புல இருக்கும். அழு வந்து கூடிருச்சா நன்னானே. என்ன பாட்டுல இது சொல்லவே இல்லையா? அழு வந்து கூடிருச்சா ஏன் நன்னானே. ஒழுங்கா பாடுறது உணட்டுறதுன்னா சவரிட்டு வந்து என்ன பண்ண ஒழுங்கா பாடுறேன். அழு வந்து கூடிருச்சா நன்னானே. அழு வந்து கூடிருச்சா ஏன் நன்னானே. ஆடறந்த கூட்டத்தில நானே வளர்ந்த கூட்டத்தில் நானே. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. என் பேரா பேரா கம்புக்குள்ள இருக்க மசுரடி. தாத்தா தடிய கடுக்கையில பொடிய பறக்க விட்ட தாத்தா. தாத்தா ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. சங்கு சக்கா சங்கு சக்கா சங்கு சக்கா. யூடியூப்ல கொண்டாடி பார்த்துக்கிட்டு உன்னை விளக்கமா அடிக்க. அப்புறம் சொடக்கு மேல சொடக்கும் போடுது. என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று நடுத்தருவதே படிக்க போறேன். நின்னுட்டா கிளி மஞ்சாரோ கனி மஞ்சாரோ. நான் என்ன வரேன்னா அதை மட்டும் பாடுறேன். சரிங்க. கட்டி பொடிடா. நீ என்ன லே இருக்கிற மாடு மண்டி ஓட்டு அண்ணன் என்ன ஒண்ணு மண்ணை கலந்துக்கிட்டு கூட்டரம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்க தானே கூட்டரம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்க தானே. அது வந்து கூடிருச்சா நன்னானே. அது வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடவந்த கூட்டத்தில நன்னானே. இந்த ஆடவந்த கூட்டத்தில
மைச்சட்டு வேலைக்காரங்களாம் தள்ளி விட்டு போராஜாப்பு. பேரன்பு கொண்ட என் உயிருக்கு மேலாக இறக்க சிந்தனையிலையும் பாசத்திலையும் எல்லா லெவலையும் என் தமிழன் உலக நாட்டுக்கே டப் கொடுப்பான். அதே மாதிரி செய்வன செய்வதில் வெசி வெறி ஆடுவோம். பூரா இந்த ஏரியாவில் அதே வேலை டெய்லி நடப்பேன். அறந்தாங்கில ஒருத்தர் நல்லா செய்யறேன் அங்கே போயிடுவேன், வெட்டி வச்சு தள்ளி. உலகத்துல யாருமே அதிக நாள் வாழ போறது கிடையாது. இருக்கு வரை எவ்வளவு ஒன்னால முடியுமோ அவ்வளவு உதவி செய், தர்மம் செய். உங்கள் ஆண்களை பூரா இந்த இடத்துல நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா பார்க்கிறேன். பெண்களை பூரா நான் பொம்பளையாவா பார்க்கிறேன். சாரி மேடம், உங்களை பூரா அன்னை தெரசா மாதிரி பார்க்கிறேன். ஆனா நீ புருஷனை பார்க்கறதே இல்லையே. சிச்சுக்க வெக்கமே இல்லாம இங்க வாரு கட்டணத்து கணப்பு எப்படி உனக்கு கணப்பு வராம இருக்கும்? உழைக்கிறது நாங்க. நீ உணர்ச்சியா காலை நீட்டிக்கிட்டு பீட்டு விட்ட சுரண்டுவா, கிழிச்சு பிச்சா கிழிச்சு பிச்சா கிழிச்சு பிச்சா கிழிச்சு அப்படி ராஸ்கல் புருஷனை கராத்தே ஏத்துற வைக்கிறேன். இன்னைக்கெல்லாம் ஒருத்தன் முதல்வர் எங்க ஊர்ல போனவன், முதல்வருக்கு போனவன் ரத்த கருவோட வெளியே வந்தேன். வெரி ஹார்ட் ஒர்க் கிடையாது. பரிசம் போட்டு 5 வருஷம் ஆகிருக்கு. அதோட வெளிநாடு போயிட்டேன். வெளிநாடு போயிட்டு இந்த பிள்ளைகிட்ட வீடியோ காலில் அதை காமி இதை காமின்னு இருக்கேன். அவன் ஏற்கனவே கராத்தையில் 3 பெல்ட் இந்த முட்டைக்கு தெரியல. முதல்வருக்கு பர்ஃபியூம்லாம் அடிச்சு சட்டியெல்லாம் பரட்டி போட்டுக்கிட்டு கட்டிலில் உட்காந்துருக்கேன். போனவனே பிளாக் பெல்ட்டை மாட்டிக்கிட்டு 2 எத்து வச்சிருக்கேன். எத்தி உட்காந்து கட்டிலாம் நெளிச்சு. அவங்க அம்மா நேரத்தில் மாப்பிள்ளை அம்மா தண்ணி குடிக்க வந்தது. ஏய் மெதுவாக அது பண்ணுறாங்க அப்பே மாதிரியே உனக்கு வேகம் அப்படி ஐயோ ஐயோ கத்திருக்கேன். காலையில திறந்து பார்த்துருக்காங்க, காலை கெந்தி முஞ்சி இதில் உடஞ்சி என்னப்பாண்டேன், என்னப்பா மயிரை புடுங்குறப்பா. அவன் என்னடா செவத்திலாம் ரோலிங் பண்ணி அடிக்கிறான். அதெல்லாம் செய்யக்கூடாது. இவங்கெல்லாம் இப்போ சும்மா இருக்காங்களா? ஆம்பளைலாம் வராம பெட்டு படம் பார்க்கலாம். ஒரே வேலையா இருக்காங்களா? சில பேர் கைலிக்குள்ள வச்சது பண்றாங்க. கைலிய மூடிக்கிட்டு குச்சு குச்சுன்னு திறந்து பார்த்தா கண்டங்கருவை. கண்டங்கருவை பாம்பை பிடிக்கிறது அப்படின்னு. ஏன்னா கவலை இல்லாத மனுஷன் உலகத்துல யாருன்னா கடவுளை தவிர யாரும் கிடையாது. இது ஒரு கைதட்டு, இது ஒரு வசனமே கிடையாது. இப்படித்தான் ஊரை ஏமாத்தேன் நீ நம்புற. கவலை இல்லாத மனுஷன் யாருன்னா பிறந்த குழந்தைதான். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. உங்க எல்லாத்துக்கும் கவலை இல்லைன்னு சொல்ற ஆள் கை தூக்குங்க. எனக்கு எந்த கவலை இல்லை அப்படின்னு சொல்லு. யாராவது தூங்குங்க. அவனை மட்டும் உள்ள தூக்கிட்டு வரான் தம்பி. ஆமா, வெறும் 12 தடவை பிரசிடன்ட் ஜெயிச்சுட்டாரு. அவர் கவலை இல்லை, தூக்குறாரு. 3வது கூட படிக்க மாட்டேன், கை தூக்குற மணிக்கூட்டில் உடச்சு போடுறான். அவ்வளவு. ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே சிரிக்க சரி, இப்படி சிரிக்க கூடாது. திருப்பயமே அக்கல் பண்றியாரு. ஏன்னா அதே மாதிரி நாடகத்துக்கு வர்ற ஆளுகள்லாம் டீசெண்டா நல்ல சட்டியெல்லாம் போட்டுவாங்க. பாதி நேரம் தூக்கிக்கிட்டு புலந்துக்கிட்டு கிடக்க நான் ஓட்டை என்ற அளவுக்கு இருக்கும். எத்தனை ஓட்டை 1000 கண் பானை மாதிரி. என்னைய பொறுத்தளவு நம்மளுக்கெல்லாம் பசியை போக்கி ஆம்பளை 1008 குட்டிச்சவர் தாண்டினாலும் எவ்வளவு தவறு பண்ணாலும் வீட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய காசை சிக்கனமா வச்சு நம்ம குழந்தைகளை பாதுகாத்து நம்மளுக்கு துணிமணியெல்லாம் துவைச்சு போட்டு கஞ்சி ஊற்றுவார் தாய்மார். இதுல கைதட்டாளு கூட நாளைக்கு இருக்குடி வேடிக்கை. அங்க வாக்க கொண்டாட்டி ஏண்டா நீ கைதட்டாம எழுதி இருக்கு, நாளைக்கு வந்து ஏட்டதான் நான் கஞ்சி குடிக்க. ஏன்னா காலங்கள் எல்லாமே மாறிக்கிருச்சு. பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு எல்லா வேலையுமே சுலபம் தாத்தா. அப்பெல்லாம் ஒரு ஆட்டோரோல் இருக்கும். அந்த ஆட்டோரில் கழுவுறதுக்கே 1 நாள் ஆகும். கோழி வேண்டுறோம், ஆடை போய் புழுக்க ஓட்டுறோம்,
ஊர்ல ஆட்டோல அலசி அந்த அரிசியை போட்டு ஆட்டும் போது ஈரக்குள்ள அந்துவோம். கட்டாக்கு கட்டாக்கு கட்டாக்குன்னு அள்ளி 2 உங்களை தள்ளி விடுங்க. திருச்சி பிடிச்சா ஆட்டி போறதுக்குள்ள புருஷன் பசியோட கிடப்பேன். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. சுவிட்சுதான் கிரைண்டர்ல அப்படி அரிசியை போட்டோன்னா கிரு மாவுலாம் மூஞ்சில அடிச்சு அதோட நீ பாத்திரம் போய் குடிச்சிட்டு வந்து என்ன எல்லாமே வந்துருச்சு. அப்பெல்லாம் எங்க ஐயா கேட்பாருங்க அப்பத்தாத்த, பட்டமா என்ன கருவோட துவையில அரைச்சி வை, கஞ்சி குடிக்க 2 சாலை உழுவுச்சு வரேன்டுவார். சரிங்க அப்படின்னு சொல்லி மறுசல் சொல்ல. இப்போ எந்த புருஷனாவது பொண்டாடிட்ட போன் அடிச்சுக்காரு, நீ நைட்டு என்ன பண்ணி வச்சிருக்க? உடனே பொண்டாட்டி பூரி கிழங்கு சப்பாத்தி இருக்கு, வேற என்ன வேணும் அத்தான் வயிற்ற கேட்பேன். இவன் கேட்ட சோர்ல திருப்பி கேட்க மாதிரி, என்ன வச்சா நீ சலுப்புடுவ? இல்ல என்ன வச்சா நீ சலுப்புடுவ? நீ சம்பாதிச்ச பொழப்பு மயிருக்கு என்னடா வைக்கணும்? என்ன வைக்கணும்? இவங்க கல்யாணமே பண்ணல, இவங்க எதுக்கு சிரிக்கிறாங்க? அதே ஆடு வளர்ப்போர் சங்கம், தமிழ்நாடு ஆடு வளர்ப்போர் சங்கம் பச்சை துண்டு தான் விவசாயினுடைய பசியை மட்டும் கிடையாது, உலக பசியை போக்குனது இந்த பச்சை துண்டு. விவசாயம் வாழ்க. தமிழ்நாடு தானே. தமிழ்நாடு ஆடு வளர்ப்போர் சங்கம் என் அன்பு உறவுகள். தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் ஸ்ரீ சத்தியம் சரவணன், அவர் தான் என்னுடைய அன்பாலயத்தினுடைய வக்கீல். ஸ்ரீ சத்திய சரவணன் வக்கீல் அவர்கள் திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டை தாலுகா சங்க செயலாளர் ஆர் முத்து முனியசாமி சார்பாக 501 பொன்னாடையும் அணிவிக்கிறார்கள். நன்றி. போட்டா எடுப்பேன், நாளைக்கு போட்டா காணோம்னு எனக்கு பொழுதுனையும் போன் அடிப்பேன். உங்களுக்கு அனுப்பிடுறேனே, அதாவது வர்றதுக்குள்ள வளகாப்பு வந்துடும். என்ன செஞ்சது கேமரா மாதிரி முட்டை முட்டையா வருது அண்ணே? அது ஓப்போ அண்ணே. ஓப்போ பேருண்ணே, ஓப்போ. தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் கிளை மதுரை மேற்கு பாலமேடு சார்பாக KS முருகன் அன்பாலயத்துக்காக 1001, P முருகன் 1001, சந்திரமுருகன் 1001, சூர்யா 1001, முருகராஜ் 1001, கிருஷ்ணமூர்த்தி 1001, ராமர் 500, மொத்தம் MKR அன்பாலயம் அங்கே உள்ள மக்கள் பசியை போக்குவதற்காக 6500 கொடுத்த தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் கிளை மதுரை மேற்கு பாலமேடு என் அன்பு உறவுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே என்னைக்கு நான் ஒத்துழைப்பா இருப்பேன், முதல்ல கெங்கமுத்தூர் வாழக்கூடிய என் அன்பு சொந்தங்களுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றி. ஏன்னா ஒரு கூத்தாடி கோமாளியாத்தான் உங்களுக்கு தெரியும். என்னை நம்பி அத்தனை ஜீவன்கள் அங்கே அன்பாலயத்தில் இருக்க என் அன்பு உறவுகள். நான் கூத்தாடினா தான் கஞ்சி. என்னையை பொறுத்தளவு இந்த உலகத்தில் அதிக நாள் நம்ம இருக்க போகிறது கிடையாது. எதோ இருக்கிற வரைக்கும் என்னையை பொறுத்தளவு ஒரு கிராமத்தை உருவாக்க பார்த்தா 4 வீடு திறந்தேன். வருங்காலத்தில் நான் ஒரு வீடாக மாறும். விட மாட்டேன், கொண்ட லட்சியத்தை விட மாட்டேன், இந்த கலையில் உள்ள உறவுகளையும் மறக்க மாட்டேன். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. சரி, இவங்களாவது வந்து காசை கொடுத்துட்டு போறாங்க, என்ன செய்ய? எனக்கு சிம்பாய் வேற அந்த உட்காந்துருக்கேன் பாரு, பாம்பாட்டி பூமி. நான் டீ ஊற்ற சொன்னா அவன் ஊற்றி குடிக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு இருந்த நான் என்னத்த என்ன நடக்குன்னு பார்க்கணும். தெம்பாண்டி ராமநாடு நம்ம தேச பேதா அப்துல் கலாம்
ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். மீது கணக்கி பின்னார் தமிழக மண் மீது புகழ்ந்து வேண்டார். மீது கணக்கினார் தமிழக மண் மீது புகழ்ந்துகிறார். உங்களை பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலாம். அப்துல் கலாம் உண்மையிலேயே இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரோ அவர் படித்த படிப்புக்கு அது பயனுடைய மனிதராக வாழ்ந்தாரோ எனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் பெருசு. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு தமிழன் என்பது நம்ம ஒட்டுமொத்த தமிழனுக்கு ஒரு பெருமை. இன்னும் சில பேருக்கு வயசான ஆளுக்கெல்லாம் அப்துல் கலாம் தெரியாது. அப்துல் கலாம்ன்றாரு, அவர் எல்லாம் தாய விளையாடுறாங்க. ஆனால் அப்துல் கலாம் நல்ல மனுஷன், முதலே செத்து போனார். ஏன்னா இப்போ இருந்தால் இப்போ உள்ள சரக்கெல்லாம் பார்த்துட்டு அவராக இதாக இளைஞருக்கு எடுத்து விட்டுருவாங்க. ஆமாம், அவர் சின்ன பிள்ளை மாதிரி எந்த இடத்துக்கு வருவார். அப்படி வரும்போது இளைஞர்கள் ஐயா அப்துல் கலாம் ஐயான்னு ராமநாட்டுக்கு போயிருப்பாங்க. போய் நம்ம ஒரு பிறந்தநாள் ஒரு பார்ட்டி இருக்குது, நீங்கள் வாங்காண்டு அவர் வருகிறேன் என் தமிழர்களே உறவுகளே தம்பிகள் வந்திருப்பார். வந்து கேட்க வெட்டி அவருக்கும் கேட்க வெட்டி ஒரு 1.5 கிலோ வாயில் அப்பி மூச்சு திணற வச்சு அவரை சரின்னு பரவாயில்ல நம்ம பையன் மணிக்காயின்னு காரில் ஏற போயிருப்பார். ஒருத்தர் போய் கையை பிடிச்சிருப்பேன், வாங்கய்யா சாப்பிட்டு போங்க, வேண்டாம் டயட்டில் இருக்கேன்னு இருப்பார். நாட்டுக்கோழி வதக்கி வச்சிருக்கியா அது சாப்பிடுங்க, இல்லை வேணாம் சரின்னு 2 எலும்பு தின்றுப்பார். ஒருத்தர் இன்னொருத்தர் கையை பிடிச்சிருப்பேன், இப்படி சாப்பிட்டா இழுக்காதியா, ஒரு பக்காடி நம்மள ஒரு 5 நிமிஷம் போடுங்கயா, சுறுன்னு நீங்களே 3.28 விடுவியா கெடுத்து விட்டுருப்பாங்க. ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்திலே நல்லவர்கள் மட்டும் அதிக நாள் வாழ மாட்டார்கள். இதான் உண்மை. ஆனா ஊர்ல எப்போ ஒரு மனுஷன் நல்லவன் கெட்டவன் தெரியும்னா இந்த செத்து தூக்கிட்டு போகும்போதே தெரியும். ஒரு ஆளை தூக்கிட்டு போகும்போதே ஊரு பூரா பேசுவேன், நல்ல மனுஷன். இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தா இந்த ஊர்ல நல்லது செஞ்சிருப்பேன், அந்த கடவுளுக்கு கண்ணுல சண்டாளப்பய தெய்வம் அவ்வளவுதான். இதே கெட்டவனை தூக்கிட்டு போகும்போது சொல்லுவேன், போன தீபாவளிக்கே வெஞ்சாக வேண்டியது, புசுவானா வெடிச்ச வேண்டியது இருந்து ஊரை கெடுத்து விட்டானே, இன்னொரு பெரிய வீட்டு இருக்கக்கூடாது. பூமையை குடிக்குமே என்ன மைண்ட் வாங்கி எப்படி பேசுறேன் கேட்டுச்சானே. ஐயா எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யாருன்னா அவன் தான் உண்மையான மனுஷன். நல்லா இருக்கணும். நமக்கு ஆண்டவே என்ன கொடுத்துருக்கேன், நம்ம வாட்டுக்கு நம்ம பிள்ளைய உண்டு பொண்டாட்டி உண்டு சைடில் பிக்கப் உண்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு அவன் வாட்டுக்கு போயிடும். இதில் என்னன்னா எல்லாருமே நம்ம ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டா எல்லாருமே நல்லா இருக்காங்களா கிடையாது. போராம பிடிச்ச உலகத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பைக்கு வாங்கிட்டு போய் ஒரு 10 பேரை கூப்பிட்டு காமி, பைக் நல்லா இருக்கு மச்சான், பைக் நல்லா இருக்கா, இதை வச்சு ஓட்டிக்கிறேன், வந்த குறைய வராத, இந்த பைக் ஏற்கனவே எங்கள் சித்தப்பா வச்சிருந்தாரு, சின்னப்பா மையம் வச்சிருந்தேன், நல்லா இருக்குண்டா அப்படி சொல்ல மாட்டேன். பைக்கை வந்து ஆட்டி பார்ப்பேன், பார்த்துட்டு இந்த வீடு 4 அடியில் தெரிச்சிருந்துவேன், வீடு தெரிச்சிடும், போகும்போதே தீ பிடிக்க முடியும். அவன் பைக்கு வாங்கினவே மிரண்டு தீ பிடிக்குமா, ஆமாம் உங்கள் சித்தப்பாலாம் ஓட்டிட்டு போகும்போது தீ பிடிச்சி அவர் காலையெல்லாம் பிடிச்சி எரிஞ்சு பெரியாஸ்பத்திரியில் சேர்த்து புண்ணே ஆறல பாருங்க. இது என்னது? ஆம்பளையாளுக்கு பூரா என்ன பிரச்சனைனா, ஒரு ஆம்பளை நல்ல சட்டை போட்டா போய் கேட்பேன், இந்த சட்டை எங்க இருக்கிய மாற்றி இப்படி வச்சிருக்கேன் எந்த செலவு. பொம்பளையாள் அப்படி கிடையாது. போன உடனே பொம்பளையாள்கிட்ட பூரா பார்க்கணும், நகையத்தையும் பார்க்கணும், இதுக்கெல்லாம் பேசிக்கிறேங்க. அது பாவம் கவனிக்க போடுறது தெரியும். இதுகளுக்கு பார்த்தா தங்க மாதிரி தெரிஞ்சுன்னா 2 பொம்பளை பேசி எப்படி 3 இருக்கும். ஏன் பாடி 5 இருக்க முடியும். அதே மாதிரி கல்யாண வீட்டில் போய் சட்டை எடுத்துட்டு வந்தோம், பொண்ணு நல்லா உள்ளதே. இந்த மாப்பிள்ளைக்கு 10 வருஷம் பொண்ணு தேடிக்கு தெரிஞ்சாங்க, அமையலை. கிழங்க அவனுக்கு நல்லா உள்ளதே. என்ன பிள்ளைக்கு மசுறு காணாது. ஏன் மசுரை வச்சு மதுரை ஊரம் கரண்ட் இருக்க போறியா என்ன மேடம்? நாட்டில் உசுறு இல்லாம தெரியா மசுறு. ஆம்பளையால் போதையை போட்டு போய்
100 ரூபாயிலே போய் செய்வேன், இழுத்து விட்டு வந்துடுவேன். பொண்ணு வீட்டுக்கார வந்து கேட்பா சாப்பாடு எப்படி ஜீவன் போட்ட போதைக்கு லைட்டாக ஏற்றிவிட்டேன். நான் எல்லாம் சாப்பாடு நல்லது. சமயக்காரன் தூர் அவர் தூத்துக்குடி பக்கம் குடல்ல பருப்பு போட்டுக்கூடாது, அது வந்து அவியரிசி வாட வர்றாங்க. வாழை மரத்தை இப்படி கட்டக்கூடாது, அந்த பழத்தை அப்படி திருகணும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடும். அதே மாதிரி வீடு பால் காய்ச்சி கூப்பிடு, பால் காய்ச்சி வந்தோமா எப்படிப்பா கட்டினேன், நல்லா ஐயா நீங்களாம் நல்லா கவனிச்சு பார்க்கணும். உண்மை தானே? பால் காய்ச்சிக்கு வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். எம்சாண்டு காசை கொடுத்து கொத்தனாரு கூலி கொடுக்க முடியாம பொண்டாட்டி தாலி கூடிய அடகு வச்சு அவளை கஷ்டப்பட்டு கடைசியில ஒரு பக்கம் பூசாம கூட பால் காய்ச்சி வைப்பேன். அந்த வருமானத்துல எப்படியாவது பொய் வரும், அதை வச்சு மிச்ச வேலையை பார்த்துக்கிற முடியும் அழகம்மா பொண்டாட்டி. ஆனா பால் காய்ச்சிக்கு போறவே அந்த வீட்டை கோலா சொல்லிடுவேன். கக்கூசுங்கிற வைக்கக்கூடாது, மாட்டுத்தவணி அங்கே பஸ் ஸ்டாண்டை வச்சு சமைய கட்டுக்கின வச்சீங்கன்னா புகை அடிக்க, அதோட உங்களுக்கு ப்ரெஷர் ஏறினு செத்து போவீங்க. எங்க என்ன அவ்வளவுதான் பேசன். ஆரம்ப காலத்துல எங்க ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பாட்டை மூட்டை காலத்துல போட்ட உடை என்ன உடை? கோமணம் தான். கோமணம் தான். இந்த கோமணத்தை அப்பப்ப அவுத்து விடுறேன்னா பொண்டாட்டி சனையாகிறான்னு பிரச்சனை ஆகிறான்னு ஒரு கோமண அவுப்புக்கு ஒரு லாங் பண்ணிருக்கு. அண்ணே கோமணத்துக்கும் பிரச்சனைக்கு என்னன்னு வேலை மசரா தான் பாரு, தெரியாம தானே நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். விளக்கம் சொல்லி ப்ரோ. அந்த கோமணம் கூட என் பாட்டே ஐயாக்கள் கடையில வாங்கினது கிடையாது. அப்பத்தான் விட்டு சேலவே. அப்பத்தான் சேலைக்கு குண்டை பார்த்து போடா விலகா பையன். அப்பத்தான் சேலையை கலட்டி போட்டு போய் கம்மாயில குளிக்க கிழிச்சு கட்டிட்டு போயிருவேன். அப்பத்தான் வந்து ஐயா வேட்டியை கட்டிக்கிறோம். அவ்வளவு தூரத்து ஒவ்வொரு வீட்லயும் 20 பிள்ளை 22 பிள்ளை பூரா நம்பர் போட்டு தான் கூப்பிடுவாங்க. நம்பர் என்னப்பா மாட்டை பிடிச்சி கட்டுறான், 5ஆம் நம்பர் ஆட்டோ மேய்க்க போ, 4ஆம் நம்பர் ஓத்தாவுக்கு அரிசி வாங்கிட்டு வர ரேஷன் கடையில் நம்பர் போட்டு கூப்பிட்டேன். இப்ப ஒரு பிள்ளை பெக்கிறதுக்கே வள போராட்டம். அப்ப நிறமாச்ச கற்பனை கூட ஓடி போய் புருஷனுக்கு எதிர்த்து பாஞ்சு உருளுங்க. இப்ப லேசா ஒமட்டினவனே புருஷன் கேட்பேன் போ. ஏ பிரியா என்னடா என்ன என்னைக்கு இல்லாம ஒரு சிம்டம்ஸ் தெரியுது? ஏய் நீ பண்ண டபிள்யூ நமக்கு சான்சினா வரப்போதா? உடனே அவன் டெஃபினெட்லி அதுக்கு 500 முத்தம் கொடுக்குறேன். குச்சு கொடுத்து பொண்டாட்டி விலகிட்ட சுச்சுல கொடுத்துட்டேன். அடிச்சு உதன கறி. பொண்டாட்டியை நிமிர விட மாட்டேன், குடிய விட மாட்டேன். அது சொல்லுது நான் கன்சீவா இருக்கேன்டா. ஓ வெரி டேஞ்சர். கன்சீவா இருக்கேன். நான் போட்ட காங்கிரீட் எப்படி செட் ஆயிடுச்சு. நீ எங்கேயுமே நகரக்கூடாது. இந்த நாடகத்தை எடுக்க வேண்டேன். சாரி வயசா நான் ஒரு நல்ல நகைச்சுவை சொல்ல வந்து இந்த துண்டு பதிலாக ஒரு 100 ரூபா கொடுத்தா கூட ஒரு வயசானவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு. அதை பப்புலாக நடிக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக அதே அண்ணன் தம்பி அதே பாசம், அதே பாசம். இனிமேல் நம்மலாம் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. யாரு மூஞ்சிலையாவது வெளிச்சம் தெரியுதாரா? நீ துண்டு போட போறியா டெய்லர் அளவு எடுக்க அசிங்கப்படுத்துற ஆரம்பமே ஆரம்பியத்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட ஈனப்பய மகன் பெரைத்தனி பய மகன் சொல்லவே இல்லை. அவனுக்கு சேரு மாட்டிக்கிச்சு பெட்டாக்ஸ்ல நகர்ந்து இனிமேல் நீயே செஞ்சு கொண்டு வர ஊருக்கு உன்னோட கிரகம் முடிச்சு. மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். மிருதங்கசூரனுக்கு அன்பு தம்பி இரட்டையாள மண்ணில் மைந்தன் எம் காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கங்கமுத்து கிராமத்தார் சார்பாக மகிழ்விக்கிறார்கள். பலவாத்திய கலைஞர் மாடு மண்டி ஓட்டு அருள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். அண்ணன் மண்டி ஓட்டு என்ன பண்ண போகுது? அதை போய் சும்மா தாளம் தூரம் நீளம் அங்கிட்டு போய் கண்டேன். நீளம் கண்டேன். அது யூடியூப் எடுத்து கொண்டுகின்ற. ஆனா யூடியூப் எடுக்கக்கூடிய என் உறவுகளை நான் சொல்லியா
இந்த நாடகத்துல எத்தனை கலைஞர்கள் பெரியவங்களா இருக்காங்க, என்னைய நான் சொல்லல. எம்கேஆர் அப்படின்ற ஒரு கலைஞன் பெரிய ஆளு இல்லை. ஆனால் அத்தனை கலைஞர்களையும் பெரிய ஆளாக உயர்த்தினது யாருன்னா யூடியூப் சேனல். மறக்க முடியாது. என் தம்பிகள் எல்லாம் அண்ணங்கள் எல்லாம் மறக்க முடியாது. சிபி முத்து யாருக்கா தெரியுமா? சேத்த பையன் நார பையன் அன்னைக்கு கெஸ்ட் கக்கூசு துறக்க கூட அவனை கூப்பிடுறாங்க. ஆனால் மற்றவர்கள் திட்டினாலும் தன்னுடைய திறமையை மட்டும் நம்பி இருந்த சிபி முத்து போல் எத்தனையோ தமிழர் இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஊர்ல ஒரே ஒரு நபரை மட்டும் ஊர் மொத்தமா பேசுதுன்னா உன் வளர்ச்சி பொருட்களின் அர்த்தம். நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், நேர்மையாக நடந்து கொள், உனக்கு வெற்றி நிச்சயம். என் தமிழா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நினைக்கிறாங்க துண்ட துண்ட போட விட மாட்டேன் போலடா வேற அறுக்கிறாங்க. இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ஃபர்ஸ்ட் ரைட் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளியர்காம் உள்ள காட்டமங்கலம் தம்பி முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம், மேடைக்கு வரலாம். அதனை தொடர்ந்து பூமி இந்த துண்டு காலத்தையாக வரலையா, வா வாடா தங்கா. என் அன்பு தம்பி பாம்பாட்டி பூமி நிறைய அன்பாலயத்துக்கு உதவி செய்திருக்கிறார். கைதட்டு கொடுக்கலாம் அந்த தம்பிக்கு, பூமிக்கு ஒரு கைதட்டு கொடுக்க. அப்புறம் செந்துரை அன்பு ராஜா ஏதாவது எழுதி கொடுக்குறாங்களா, எழுதிட்டாங்க ஏறுது இல்லையா, தரடா சமாளிச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க ராஜா, அவரு ராஜா தானே? ராஜா ராஜா ஆமாண்ணே. ரைட். மாதிரி வர்றாங்கன்னா காசு கொடுப்பாங்க. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆறுமுகம் அஜித் குமார் சார்பாக 1501 அன்பாலயத்துக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி அண்ணே. ஆமா அண்ணே, 3000 தரவுண்ட. சரி சரி, கொஞ்சம் மாத்திரை போட்டு பாடு. பட்டாக்குன்னு ஏறதுக்கு ப்ரெஷரு. அப்ப அவங்க எல்லாத்துக்குமே துண்டு கொண்டு கொடுங்க. அண்ணே யாரும் துண்டு இல்லையா? வேட்டிட்டு கலக்கு கலட்டி போட்டாங்க ஓடி இருக்கு. என்ன என்னாச்சு? பயர் பாய்ஸ் அருமையான எங்கடா பேட்டி. பயர் அப்படின்றது தப்பு கிடையாது. பயர் பாய்ஸ், பயர் பாய்ஸ் நக்கல் பண்றேன். ஐயோ, பயர் பாய்ஸ் என் அன்பு இளைஞர் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அம்பளி காசை கொடுங்கப்பா, எனக்கு வர்றாள் பூராமே. பயர் பாய்ஸ் என் அன்பு உறவு சார்பாக பொன்னாடை போத்தி ரூபாய் 2001 நன்கொடை வழங்கிய பயர் பாய்ஸ். அந்த பயர் பாய்ஸ் பேரை யார் சொன்னாலும் மாத்தாரு, காசு கொடுக்குறாங்க. நல்ல ஆண்டாண்டு காலம் மாறாது. நன்றி நன்றி. அடுத்து ஒரு ஆள் வராது, காசு பட்டு போட்டுருவோம். ஏன்னா 50 பேரை வச்சு நான் வளர்க்க வேண்டியிருக்கேன். என்னை நம்பி இத்தனை ஜீவன்லாம் இருக்கு இங்கே. என் டிரைவர்லாம் போய் பாருங்க, வண்டியில் கிடப்பேன். ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவன். வெங்கமுத்தூருக்கு வழி தெரியுமா அப்படின்னு. தெரியும் தெரியுமியா, நீங்க ஏறுங்க அப்படின்னா அன்பாளத்தில் சரியான மலை ஊமச்சி குளத்தில் வந்துட்டு நத்தம் போய் திண்டுக்கல் போய் தான் வரணும்னு. இப்போ இவங்களை வச்சுக்கிட்டு நான் இட்டப்பட்ட ஒரு நாள் அப்படித்தான் காடமங்கலம் முறிய பார்த்த வேலை. கரெக்டாக சத்திரக்குடி பக்கத்தில் நாடகம் அசந்து படுத்தேன். எப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி காரு வாங்கின பூசுலடா கொண்டு போயிட்டாங்கடா ராமேஸ்வரம் டோல் கட்டுக்கு. அப்படியே பண்ணாமே சிரிக்கிறேன் பாரு. ஏன்னா உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான தொலைபேசி தொடர்பு வரும். என்னால் எடுக்க முடியாது. இரவு நேரத்தில் 30 நாள் நாடகம், பகலில் போய் தூங்கணும். அன்பாளையத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் நம்ம தான் ஜாமான்லாம் வாங்கிட்டு போகணும். பால் பாக்கெட்டுலேருந்து தீமண்டத்துலேருந்து அரிசிலேருந்து வாங்கிட்டு போகணும். அதனால இப்போ அன்பாளையத்தில் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதனை ஃபோன் எடுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். எல்லாரும் அந்த நம்பரை பதிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் பகுதியில் யாரேனும் முதியவர்கள் பெத்த பிள்ளைய கைவிட்டாலும் சரி, பசுவோட மட்டும் இருந்தால் விட்டுறாதீங்க, நான் இருக்கேன். அதே மாதிரி
ஏன் சில பேர் சொல்ற பிள்ளைய படிக்க வைக்க முடியல, என்ன படிக்க வைக்க முடியல, நான் படிக்க முடியும். ஒரு ஆளாக்கியுமே அந்த நம்பரை தம்பி முருகன்ட்ட வாங்கிக்கோங்க. நம்பர் சொல்றேன், எல்லாரும் செல்ல நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்றேன், வச்சுக்கோங்க. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க எதையோ ஒரு சிக்கல்ல பசியோட ஒரு முதியவரை கூட ரோட்ல பார்ப்பீங்க, அதுக்கு பெரிய உதவியா இருக்கு. எல்லாரும் நம்பரை செல்ல எடுத்துங்க. நீங்க நாடகம் சம்பந்தமா இருந்தாலும் சரி, உதவி சம்பந்தமா இருந்தாலும் சரி, நீங்க தொடர்பு கொள்ளலாம். எந்த நேரம் அடிச்சாலும் எடுப்பேன். ஆனா எடுத்து பேசும்போது அழகா பேசுறேன். நேற்று கிளம்பும் போது வேற எதுவும் போன் வந்துச்சான்னு கேட்டேன். சார் அது பேசுறது என் மேனேஜர் கணக்குல, சார் ஒரு ஊருக்கு நம்ம ஒரு லேடிஸ் போட்டிருந்தோம் சார், அந்த ஊரு அம்பளர் கேட்குறாங்க. என்ன கேட்டாரு, வேற இதோட நல்ல பிள்ளை இருக்கான்னு கேட்குறாங்க சார். நான் என்ன செய்ய அப்படின்னு டேய், நான் என்ன மாமாவில் ஆக்குறேன். நம்பர் சொல்றேன், 94 86 56 07 26. இதை வச்சுக்க. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. இப்ப அடிச்சு பாருங்க, பதறி விழுந்துருவேன் அன்பாலயத்திலே. நன்றி நன்றி.